ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் ஒரு செம்மையான வீடியோ தாங்க பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வெப் சீரிஸோட பேர் என்னன்னா ராபிட் மூவி பிரசன்ட்ல வெளிவந்த லாச்சின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல்ல வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம கமலேஷ் மாமாவை தாங்க காட்டுறாங்க. அவரை பார்த்தனா யாருக்காக வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இப்படியே அவர் வீட்டுக்கு குறுக்க நெடுக்க நடந்துட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு ஒரு கார் வருதுங்க. இப்ப அந்த கார்ல இருந்து ஒரு ஃபேமிலியும் அதுக்கப்புறம் ஒரு பையனும் இறங்குவாங்க. அந்த கிரீன் ஷர்ட் போட்டிருக்கான் இல்லையா, அவனோட பேர் முகேஷ்ங்க. அவங்க ரெண்டு பேரு இவரோட பேரு ராமு, இவங்க பேரு ராதா. இப்ப இவங்க இறங்கின உடனே இப்ப கமலேஷ் என்ன கேக்குறாங்கன்னா, வாங்க வாங்க, உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன், இந்த பயணத்துல உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்ல அப்படின்னு சொல்லி கமலேஷ் கேட்கும் போது அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கொஞ்சம் தூரம் அவ்வளவுதான் அப்படின்னு இவர் சொல்றாரு. சரி உள்ள வாங்க அப்படின்னு கமலேஷ் சொல்லும் போது இப்ப இவங்க எல்லாம் உள்ள போயிட்டு இருப்பாங்களா. அப்ப இந்த முகேஷ் என்ன கேட்பானா, இந்த வீடு பாக்குறதுக்கு ரொம்ப ஹாட்டா இருக்குல்ல அப்படின்னு இவன் சொல்லும் போது உடனே ராமு என்ன சொல்லணும்னா, டேய் வாய மூடிட்டு உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க எல்லாமே வீட்டுக்குள்ள போறாங்க. இவங்க இப்படி வீட்டுக்குள்ள போகும்போது இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா ராகேஷ், அதுக்கப்புறம் நுணுவா, அதுக்கப்புறம் ஜீவா, இவனுங்க 3 பேர் குளிச்சுட்டு இருக்கும் போது அப்ப ராகேஷ் நுணுவா கிட்ட என்ன சொல்றான்னா, உனக்கு தெரியுமா காலையில அந்த ஜட்ஜி வந்திருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் வரட்டும், அவரால் ஒன்றும் நடக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லும் போது இப்ப பக்கத்துல இருந்த அந்த ஜீவா என்ன கேட்பானா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு, இந்த ஜென்மத்துல அவன் கதை முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பக்கத்துல இருந்த அவனுங்க 2 பேரும் இதை கேட்டு சிரிப்பாங்க. முதல்ல இந்த ஜென்மத்துல உன் கதை முடியுதா பாரு அப்படின்னு சொல்லி சிரிக்கும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப நம்ம கமலேஷ் வீட்டுல தாங்க காட்டுறாங்க. இப்ப நம்ம கமலேஷ் வீட்டுக்கு அந்த ராதா ராமோட ஃபேமிலி வந்திருப்பாங்க இல்லையா, இவங்க எதுக்கு வந்திருப்பாங்கன்னா நம்ம கமலேஷோட பையனை மாப்பிள்ளை பக்கம் தாங்க வந்திருப்பாங்க. இப்ப இவங்க எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்ப கமலேஷ் என்ன பண்ணுவார்னா, அவங்க மனைவியை கூப்பிட்டு இவங்களுக்கு டீ கொடுக்க சொல்லும் போது கொஞ்ச நேரத்துல அவங்க மனைவியான அந்த கோமல் வராங்க. வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு டீ எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப கமலேஷ் என்ன கேட்பாருனா, சரி நீங்க பொண்ணோட போட்டோ எடுத்து வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட போட்டோ கொடுக்குறாங்க. இப்ப கமலேஷ் என்ன பண்ணுவாருனா, அந்த போட்டோ வாங்கி பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுவாருங்க. ஷாக் ஆனதுக்கு அப்புறம் அந்த போட்டோவை அவருடைய மனைவி கிட்ட கொடுக்கும்போது பக்கத்துல இருந்த அந்த முகேஷ் என்ன சொல்லுவாருனா, இந்த உலகத்திலே இது மாதிரி ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கு, இவளோட பேர் அனார்கலி அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அந்த போட்டோவை பார்த்த அந்த கோமல் என்ன பண்ணாங்கன்னா, பொண்ணு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. இப்ப வந்தவங்க என்ன கேட்பாங்கன்னா, சரி மாப்பிள்ளையோட போட்டோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க மாப்பிள்ளையோட போட்டோ, மாப்பிள்ளை இங்க தானே இருக்கா, நானே கூப்பிடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு மாப்பிள்ளை வராங்க. மாப்பிள்ளை வரும்போதே ஒரு மாதிரி தயங்கி வருவானா, அங்க இருக்கிறவங்க ஏன் இவன் இப்படி வரான்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க. இப்ப வந்தவன் என்ன பண்ணுவானா, அந்த இடத்துல நிக்கும் போது இப்ப அவங்க அப்பா கமலேஷ் என்ன பண்ணுவாருன்னா, கண்ணை கொட்டாரு உட்கார்றா அப்படின்னு. இப்ப உட்காந்தவன் என்ன பண்ணுவானா, அப்படியே தயங்கி ஸ்வீட் எடுக்கும் போது தான் தெரியுது மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கு. இப்ப இவன் என்ன பண்ணுவானா, அப்படியே ஒரு மாதிரி திருட்டு முடிச்சுட்டே உட்காந்துருப்பானா. இப்ப பொண்ணோட அம்மா என்ன கேட்பாங்கன்னா, அம்மா மாப்பிள்ளை எது வரைக்கும் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாப்பிள்ளை வந்து 5வது வரைக்கும் படிச்சிருக்கா அப்படி சொன்ன உடனே இப்ப அவங்க என்ன கேட்பாங்கன்னா, 5வது வரைக்கும் தானா, சரி பாஸா ஃபெயிலா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு கமலேஷ் என்ன சொல்லுவானா, இல்ல அவன் ஃபெயில் தான் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பொண்ணோட அப்பா என்ன கேட்பாருனா, சரி மாப்பிள்ளை கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், ஆமா நீங்க என்ன வேலை செய்யறீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு மாப்பிள்ளை என்ன சொல்லுவானா, நானா யாருக்காச்சும் தண்ணி எடுத்து கொடுப்பேன், அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு வருவேன், அப்புறம் துணி துவைப்பேன், அதுக்கப்புறம் எங்க அம்மாவுக்கு சமையலுக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இவங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நாங்க போயிட்டு அதுக்கப்புறம் தகவல் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 3 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்படி கிளம்பும் போதே வெளியில வந்த முகேஷ் என்ன சொல்றானா, இந்த பையன் கொஞ்சம் சரியில்லை போல, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்லும் போது உடனே ராமு அவன்கிட்ட சண்டை போட்டு, டேய் அது வீட்டுல போய் பேசி போண்டா வாடா அப்படி சொல்லிட்டு கூட்டு போறாங்க. இப்ப இவங்க கார்ல ஏறி போனதுக்கு அப்புறம் இப்ப கமலேஷ் என்ன சொல்றாருன்னா, வழக்கம் போல இந்த சம்மதமும் போயிடுச்சு, நம்ம என்ன பண்ண போறோன்னே தெரியல, இதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு அவர் மனசுல நினைக்கும் போது இப்ப வீட்டுக்குள்ள வந்து அவங்க மனைவி கிட்ட என்ன சொல்றாருன்னா, நினைச்சேன் இந்த வாரம் கண்டிப்பா அமைஞ்சிரும்னு, கடைசியில இப்படி ஆகி போச்சு அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது வெளியில பார்த்தனா அவங்க பையன் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தாங்க இருப்பாங்க. இப்ப இவன் என்ன சொல்லணும்னா, எல்லாம் உங்களால தான், முதலிரவு அன்னைக்கு நீங்க தான் நிறைய ஃப்ரூட்ஸை கொடுத்து என்ன சாப்பிட சொன்னீங்க, அதனாலதான் இப்படி ஒரு பையன் வந்து பிறந்துட்டான் அப்படி சொல்லும் போது நான் சொன்னேன்னா, நீ தான் முதலிரவு அன்னைக்கு தேவையில்லாம பெரி பழத்தை தின்ன, பத்தாவதுக்கு முந்திரி பயிர் சாப்பிட்டதால இதே மாதிரி ஒரு பிரச்சனையாச்சு அப்படின்னு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கும்போது பின்னாடி நின்று இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அவங்க பையன் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்ப இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ராகேஷ், நன்னு, ஜீவா இவங்க 3 பேரும் பார்பர் ஷாப்ல உட்காந்துட்டு இருக்கும் போது ராணி 2 நாளா வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லடா, அவ என்னாச்சுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன் அப்படி சொல்லும் போது நாங்க நடந்தெல்லாம் போக மாட்டோம் அப்படி சொல்லுவோம்ல, சரி எப்படா போவீங்க அப்படி சொல்லும் போது உன்னோட சைக்கிள் கூட நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ராகேஷ் ஜீவா என்ன பண்ணுவாங்கன்னா, சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பலான்னு போகும்போது அங்க ராணியோட ஃப்ரெண்டான காஜல் வராங்க. இப்ப அவளை பார்த்த உடனே ஜீவா என்ன சொல்லுவானா, ஏய் அங்க
அங்க பாரு காஜல் வரா, அவள்கிட்ட கேளு அப்படி சொல்லும்போது இப்ப நம்ம ராகேஷ் என்ன கேட்பானா காஜல்கிட்ட, ஹே காஜல் கொஞ்சம் நில்ல அப்படி சொல்லும்போது காஜல் சத்தம் போடுவாங்க, எதுக்காக என்ன நிப்பாட்டுற அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமா இந்த ராணி எங்க வீட்டை விட்டு வெளியே வரதில்ல அப்படி சொல்லி கேட்கும்போது, நான் என்ன போஸ்ட் மேனா நீயே போய் பார்க்க வேண்டியது தானே அப்படி சொல்லும்போது, இல்ல நீ அவளோட ஃப்ரெண்டு தானே உனக்கு தெரியும் தான் கேட்டேன் அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவ கிளம்பும் போது இந்த ராகேஷ் என்ன சொல்லுவானா, என்னையும் கூப்பிட்டு போ, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படி சொல்லும்போது, மூடிட்டு போடா அப்படி சொல்லிட்டு அவ திட்டிட்டு போயிடுவாங்க. இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம காஜல் என்ன பண்ணுவோம்னா நேரா ராணியோட வீட்டுக்கு தாங்க போவா. ராணி அவளை பார்த்த உடனே, ஹே காஜல் நீயா, ஆமா எங்க இந்த பக்கம் அப்படி சொல்லி கேட்கும்போது, டாக்டர் பார்க்கலான்னு கிளம்புனா திடீர்னு மழை வந்துச்சு, அதான் சரி உன்னையும் பார்த்துட்டு போலான்னு இங்க வந்துட்டேன் அப்படி சொல்லும்போது, டாக்டர் கிட்டியா, ஆமா எதுக்கு டாக்டர் கிட்ட போன அப்படின்னு இவ கேட்கும்போது, இப்ப அவ என்ன சொல்லுவானா, அதை ஏன் கேட்கிற, அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னையும் துன்புறுத்துறான் அப்படி சொல்லும்போது, என்ன நீ சொல்ற சந்தோஷம் துன்புறுத்துற எனக்கு தெளிவா சொல்ல அப்படின்னு இவ கேட்கறா. அதுக்கு இவ பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பிளாஷ்பேக்ல தாங்க காட்டுறாங்க. இப்ப அங்க பார்த்தனா அந்த டாக்டரை கட்டி பிடிச்சி செம்மையா முத்தம் கொடுத்துட்டு மேட்டர் பண்ணலான்னு போகும்போது, இப்ப டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அட அன்பே கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போயிட்டு கதவு சாத்திட்டு வந்துடுறேன், இல்லைன்னா யாராச்சும் வந்துட போறாங்க அப்படி சொல்லிட்டு இப்ப டாக்டர் கதவு சாத்தலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு அந்த கார்த்தி வந்துடுறாங்க. வந்தவன் டாக்டர்கிட்ட, டாக்டர் எனக்கு உதவுங்க டாக்டர் அப்படி சொல்லும்போது, எதா இருந்தாலும் நாளைக்கு பண்ணிக்கலாம், முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படி சொல்லும்போது, டாக்டர் என்னோட கல்யாணம் திரும்ப நின்றுடுச்சு அப்படின்னு அழுவ ஆரம்பிப்பாங்க. ஏன்டா அழுவுற, அப்புறவாடா எனக்கு கொஞ்சம் வேலையா இருக்கண்டா அப்படி சொல்லும்போது, டாக்டர் உலகெல்லாம் வெள்ளையா இருக்கும் போது என்ன எல்லாமே கருப்பு கருப்புன்னு சொல்லி என் கல்யாணமே நடக்காத அளவுக்கு பண்ணிடுறாங்க, ஏதாச்சும் மருந்து கொடுத்து எனக்கு கொஞ்சம் வெள்ளையாக்குங்க, நீங்க தான் எனக்கு உதவணும் அப்படி சொல்லும்போது, சரிடா ஒரு மணி நேரம் கழிச்சு வாடா அப்படி சொல்லிட்டு அவனை வெளியே தள்ளி விட்டுருவாங்க. வெளியே வந்து விழுந்த அந்த கார்த்தி என்ன சொல்லுவான்னா, நம்ம எப்ப வந்தாலும் நம்ம டாக்டர் வேற ஒரு ஆளை தான் செக் பண்ணிட்டு இருக்காரு, ஆனா நம்மள கண்டுக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டே இருக்கும்போது இப்ப உள்ளதாங்க காட்டுறாங்க. இங்க பார்த்தனா டாக்டர் அந்த பொண்ணோட துணியை கழட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாருங்க. ஒரு வழியா துணியை கழட்டிட்டு அவளை அந்த ஸ்ட்ரெச்சர்ல உட்கார வச்சு பண்ற மேட்டர் சென்ஸ் செம ஆட்டாவே எடுத்திருப்பாங்க. அவளை மடியில உட்கார வச்சு இவர் என்ன சொல்லுவாருன்னா, என்னோட இன்ஜெக்ஷன் உள்ள இருந்தாதான் தண்ணி வெளியே வராம இருக்கும் அப்படின்னு இவரு டபுள் மீனிங்கா பேசிட்டே இருக்கும்போது இதை வெளியில இருந்து அந்த கார்த்தி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப டாக்டர் உண்மையா தான் ஊசி போட்டு இருக்காரு போல, சரி அவர் வேலையா இருக்கட்டும் நம்ம அப்புறமா வரலாம் சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இங்க பார்த்தனா இவ்வளவு வச்சு இந்த டாக்டர் பண்ற சென்ஸ் செம ஆட்டாவே இருக்குங்க. இப்படி இவங்க மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அவ என்ன சொல்லணும்னா, சரி டாக்டர் எனக்கு கொஞ்சம் சத்து டானிக் இருந்தா கொடுங்க அப்படி சொல்லும் போது இப்ப இவனும் அதை எடுத்து கொடுப்பானா, சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அவ அவனை கிஸ் பண்ணிட்டு கிளம்புவாங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன சொல்லுவானா, இவ ஏன் டானிக் எல்லாம் எடுத்துட்டு ஆனா இவளுக்கு சத்து டானிக் வாங்கிட்டு போறா, வந்து கொடுக்கறது கொஞ்சோண்டு ஆனா எடுத்துட்டு போறது நிறைய அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் சொல்லும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப பிளாஷ்பேக் அவ சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப இதை கேட்ட நம்ம ராணி ஷாக் ஆயிட்டு என்ன கேட்பானா, இது குழந்தை உண்டாயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா இதை போய் இந்த டாக்டர் சொன்னா, ஆமத்து விட்டு வெளியே போயிட்டு நகரப்புறத்துல மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றான், இந்த விஷயம் மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா என்ன கொண்டே போடுவாங்க அப்படி சொல்லும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, ஐயோ ஆமாடி கொஞ்சம் கவனமா இரு அப்படின்னு அவ சொல்றா. சரி நான் வீட்டுக்கு போறேன் அப்படி சொல்லும் போது, சரி மழை பெய்யுது இந்த டைம்க்கு ஏன் போற அப்படின்னு இவ கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, இல்ல வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு நான் வரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம காஜல் அங்கிருந்து போயிடுவாங்க. காஜல் போனதுக்கு அப்புறம் இப்ப ராணி என்ன யோசிப்பானா, நம்ம கண்டிப்பா இதே மாதிரி யாரு கூட மேட்டர் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணா அதே மாதிரி குழந்தை ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு இவ சொல்லும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப நைட் டைம்ல பார்த்தோன்னா நம்ம நன்னு இருக்கான் இல்லையா, அவன் காட்டுக்குள்ள அந்த ஹைட்டான ஒரு இடத்துல மேடை மாதிரி இருக்குங்க, அந்த இடத்துல உட்காந்துருப்பான். இவன் உட்காந்துட்டு இருக்கும் போது இப்ப கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோனியான அந்த ராணி அங்க வராங்க. இப்ப அங்க வந்து அந்த ராணி என்ன பண்ணோம்னா குக்குன்னு ஒரு சவுண்ட் விடும் போது அதுக்கு நம்ம நன்னு சவுண்ட் விடுவானா, உடனே அவளை பார்த்த உடனே இவருக்கு ஒரே சந்தோஷம். இப்ப ராணியை மேல வர சொல்லும் போது ராணியும் மேல வருவா. வந்ததுக்கு அப்புறம் இவன் என்ன சொல்லணும்னா, நீ எங்கதான் போன, உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல தெரியுமா அப்படின்னு அவன் கேட்பான். அதுக்கு இவன் என்ன சொல்லணும்னா, ஊரெல்லாம் ரொம்ப கெட்டு போயிருக்கு, அதனாலதான் அப்பா என்னை வெளியே விடுறதே இல்லை அப்படின்னு இவன் சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, கிட்டத்தட்ட 3 மாசம் ஆயிடுச்சு, இதுல ஒரு 25 முறை தான் உன்னை சந்திச்சு இருப்பேன், ஒரு முறை கூட உன் கூட பண்ணதில்லை தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது, சரி விடு அப்படின்னு சொல்லும் போது இப்ப இவன் என்ன பண்ணானா அவளை கிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப அவளும் சும்மா இல்லங்க, அவன் கூட சேர்ந்து வேற லெவல்ல கிஸ் பண்ணிட்டு இருப்பா. கிஸ் பண்ணவ செம்மையா மேட்டர் பண்ணலான்னு இப்ப இவன் என்ன பண்ணனா அவளுடைய ஜட்டியை கழட்டும் போது உடனே அவன் என்ன சொல்லுவானா, இல்ல இல்ல இதை மட்டும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவ சொல்லுவா. சரி ஓகே நீ இதில் பண்ணலன்னா அட்லீஸ்ட் வாயிலாச்சும் செய்ய அப்படி சொல்லும் போது அதுவும் பண்ண மாட்டேன் அவ சொல்லுவாள. உடனே இவன் முகத்தை ஒரு மாதிரி வச்சுப்பான். சரி கையை வச்சு ஏதாச்சும் பண்ண சொல்லும் போது இப்ப இவன் தம்பியை வச்சு வேற லெவலா விளையாண்டுட்டு இருப்பாளா. இப்படியே விளையாட ஒரு கட்டத்துல இப்ப அவனுக்கும் முடிஞ்சிருங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அவ சொல்லுவா. அதுக்கு இவன சொல்லணும்னா, இல்ல இன்னைக்கு எனக்கு சரியா திருப்தி ஆகல, நீ இன்னொரு முறை என் கூட சேர்ந்து இரு அப்படின்னு அவ சொல்லும் போது, இல்ல எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு அவ சொல்லுவாளா. உடனே இவன் சொல்லுவானா, நீ என்னை விட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு இவன் எமோஷனலா பேசும்போது இப்ப அவளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்டுக்கு ஸ்டார்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மறுபடியும் மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது இதோட இதை ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்னும் இதுல ஒரே ஒரு எபிசோடு தாங்க இருக்கு, அது சீக்கிரமா பார்த்துடலாம். இதோட விருது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்.